ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஹரி ஃப்ரம் வீரவேல் மொபைல் ஜங்ஷன், தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல சுரண்டை அண்ட் ஆலங்குளம் 2 லொகேஷனில் பிரான்ச் வச்சிருக்கோம். இன்னைக்கு ஓப்போவோட புது மாடல் லான்ச் ஆன ஓப்போ F29 லான்ச் ஆயிருக்கு. அந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி அதோட கம்ப்ளீட் ஸ்பெக் அண்ட் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதோட ஸ்பெஷல் ரேட் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நான் கண்டினியூஸாக வீடியோவில் சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம ஓப்போ F29 அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 2 கலர் வேரியன்ட் உண்டு. ஒன்று வந்து பர்பிள், சாலிட் பர்பிள், இன்னொன்று வந்து கிளேசியர் ப்ளூ. நம்ம இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ண போற கலர் வந்து சாலிட் பர்பிள். அந்த ஃபோன் அன்பாக்சிங் பண்ண போறோம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எஸ், நான் இப்போ ஃபோனோட பாக்ஸ் அன்ராப் பண்றேன். இன்பாக்ஸ் ஆக்சசரிஸ் என்ன இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். இன்பாக்ஸ்ல நமக்கு எப்பவும் போல ஒரு எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க, யூசர் கைட் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஒரு குவாலிட்டியான டிபியூ கேஸ் பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க. முன்னாடிலாம் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் வந்துச்சு. இப்போ வர ப்ரீமியம் ஃபோன்ஸ்ல எல்லாத்துலயுமே இந்த மாதிரி பிளாக் கலர் கேஸ் கொடுக்குறாங்க. அதுவும் நல்ல குவாலிட்டியாவே இருக்குது. இதெல்லாம் தான் மேலே இருக்கிற பாக்ஸில் உள்ள ஆக்சசரிஸ். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஃபோன் இருக்குது. ஃபோன் அப்பார்ட் இருக்கட்டும், வேற என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வரலாம். உள்ள பார்த்துட்டிங்கன்னா ஒரு மேசிவ் 45 வாட்ஸுக்கான ஊக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 45 வாட்ஸ் சூப்பர் ஊக் சார்ஜரு. டைப் ஏ போர்ட் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேபிள் சி டைப்பில் ஒரு A to C கேபிள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் இன்பாக்ஸ் ஆக்சசரிஸுங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம ஃபோனை அன்ராப் பண்ணி ஃபோனோட குவாலிட்டி லுக் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்ததா நம்ம அன்ராப் பண்ண போகிற கலர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா சாலிட் பர்பிள். அன்ராப் பண்ணிட்டேன். ஃபோனோட லுக்கை பார்க்குறீங்க, ரொம்பவே ப்ரீமியமாக எனக்கு ஃபீல் ஆகுது. முன்ன வந்து F27 கூட இவ்வளோ ப்ரீமியமாக நமக்கு ஃபீல் ஆகலை. F29 எனக்கு கையில் ஃபோன் ஹோல்டு பண்ணுறப்போவே ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. பின்னாடி டோர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் டோர் கொடுத்துருக்காங்க, ஒரு பிளாஸ்டிக் டோர் தான். அண்ட் சைடு ஃப்ரேம்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. ஈவன் F27 நான் அவங்ககிட்ட டிசைன் வைஸ் பக்கத்தில் வச்சு காட்டுறேன். இது முன்னதாக வந்த F27 அந்த ஃபோனை கம்பேர் பண்ணுறப்போ சேம் மேட் ஃபினிஷ் தான் F27 கொடுத்துருந்தாங்க. பட் டிசைன் வைஸ் பெரிய சேஞ்ச் இல்லைனாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக சிம்பிளாக சூப்பராக மாற்றிருக்கிறாங்க. ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்த இந்த சைட் ஃப்ரேம்ஸ் தான். சைட் ஃப்ரேம்ஸை பார்க்குறீங்க, இந்த F29 சைடு ஃப்ரேம்ஸ் இன்னுமே ரொம்ப பிளாஸ்டிக்காக ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறப்போ ஒரு அலுமினியம் ஃப்ரேம் மாதிரி தெரிஞ்சாலும் இது ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. பழைய ஃபோன்ஸில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் F27 ஆர்டினரியாக ஒரு கிளாஸ் டோர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் ஃபிங்கர் பிரிண்ட் இம்ப்ரெஸ்லாம் கையில் தெரிஞ்சிச்சு. பட் இந்த ஃபோனில் அந்த மாதிரி இல்லை. டிசைன் வைஸ் உங்களுக்கு ரொம்பவே ஃபோனை ப்ரீமியமாக மாற்றிருக்கிறாங்க. ஓகே, நான் ஃபோனை ஃப்ரெண்டில் காட்டுறேன். இப்போ ஃபோன் ஆன் பண்ணுறேன். எஸ், ஃபோன் ஆனில் தான் இருக்குது. ஃபோன் ஆன் பண்ணியிருக்கிறேன். இந்த ஃபோனோட கீ பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு IP சர்டிஃபிகேஷன் 66, 68, 69 சொல்லிட்டு 3 சர்டிஃபிகேஷன் இந்த ஃபோனுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து ஒரு வாட்டர் ஜெட் பைப்பில் வச்சு அடித்தா கூட தண்ணியில் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் 18 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாட்டர் கண்டிஷன்லையுமே இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த ஃபோனில் IP சர்டிஃபிகேஷன் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் IP சர்டிஃபிகேஷனோட சேர்த்து உங்களுக்கு இந்த ஃபோனில் க்ளவ் டச்சு கொடுத்துருக்குறாங்க. அண்டு ஸ்பிளாஷ் டச்சும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பிளாஷ் டச் சின்ன சின்ன மழை துணி இருந்தாலும் உங்களுக்கு ஸ்க்ரீன் டச் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. அண்ட் ஒன் மோர் ரொம்பவே சூப்பரான திங் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி இந்த ஃபோனில் நம்ம எடுத்துக்க முடியும். நாட் ஒன்லி வீடியோங்க, நான் உங்களுக்கு அண்டர் வாட்டரில் உங்களுக்கு ஃபோட்டோஸும் எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷனில் இந்த ஃபோன் நமக்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃபோனோட பாடியை பொறுத்த வரைக்கும் நம்ம சுற்றி பார்க்குறோம், 360 டிகிரி ஆர்மர் பாடி கொடுத்துருக்குறாங்க. இந்த 360 பாடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 14 விக்ரஸ் கண்டிஷன் என்வரான்மெண்ட்லையுமே வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நிறையவே சூப்பரான ஸ்ட்ராங்கான பாடி உங்களுக்கு 360 லேயர் ப்ரொடக்ஷனோட கொடுத்துருக்குறாங்க. இந்த F29 பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்த ஃபோன்ஸை வரையும் இந்த ஃபோன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்க போகுது. இது ஒன்லி கோல்டு கண்டிஷனில் மட்டும் இல்லை, ஹாட் கண்டிஷன்லேயே வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரிக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆர்மர் பாடி இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் கொரில்லா கிளாஸ் 7i ஃபைபர் கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டச்சு டியூரபிள் ஃபைபர் கிளாஸுங்கிற ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட டியூரபிலிட்டி ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் ரொம்பவே சூப்பராகவும் இருக்க போகுது. இந்த ஃபோனோட டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் AMOLED 10 பிட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் ரேஷியோ என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 93.7 இருக்குது. ஸோ உங்களுக்கு எட்ஜ் டு எட்ஜ் ஃபுல்லாகவே டிஸ்பிளே வரப்போகுது.
அண்ட் டிஸ்பிளே ரெசல்யூஷனும் 1080x2412 கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயோட கலர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸும் ஸோ ரொம்பவே அற்புதமாக இருக்க போகுது. ஆல்ரெடி இந்த ஃபோனில் சார்ஜிங் ஸ்பீடை பற்றி சொல்லிட்டேன். அண்ட் ஒன் மோர் முக்கியமான விஷயம், இந்த ஃபோனில் ரிவர்ஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு ப்ரீமியம் ஃபியூச்சரு. ரிவர்ஸ் சார்ஜை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன்லேருந்து நீங்கள் வேறு ஃபோனுக்கு ஒரு 5 வாட் ஸ்பீடில் உங்களுக்கு சார்ஜ் ஏற்றிக்க முடியும். அண்ட் இதில் இருக்கிற ரொம்பவே பிக்கஸ்ட் இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, மற்ற முன்னாடி வந்த ஃபோன்ஸ்லாம் 5000 mAh தான் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபோனில் பிக்கஸ்ட் அண்ட் வெரி பிக்கஸ்ட் பேட்டரி 6500 mAh ஆஃப் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் தாறுமாறாக பெர்ஃபார்ம் பண்ண போகுது. ஆல்ரெடி இந்த ஃபோனுக்கு இன்பில்டாகவே ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி அண்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு சும்மா வெறித்தனமாக இருக்க போகுது இந்த ஃபோனு. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்குறா இருந்தால் இந்த ஃபோனில் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 1 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் 650Kக்கும் மேலேயான ஆண்ட்ராய்டு ஸ்கோர் இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் பெர்ஃபார்மன்ஸுக்கும் எந்த ஒரு குறையும் இருக்க போதில்லை. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கேமரா பற்றி பார்க்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமராவை பொறுத்த வரைக்கும் 50 MP மெயின் கேமராவும் 2 MP மோனோக்ரோம் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் சோனி சென்சாரில் 16 MP IMX480ங்கிற சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட கேமரா பெர்ஃபார்மன்ஸையும் நம்ம அடுத்து வரப்போகிற கண்டினியூஸில் லைவாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் உங்களுக்கு அடிஷ்னல் சில சூப்பரான ஃபியூச்சர்ஸ்லாம் உங்களுக்கு அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஹண்டர் ஆண்டனான்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹண்டர் ஆண்டனை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ரொம்பவே கம்மியான நெட்வொர்க் ரிசப்ஷன் இருக்க ஏரியாலேயே உங்களுக்கு 300% நெட்வொர்க் பூஸ்ட் பண்ணி ரொம்பவே உங்களுக்கு கிளியரான கால்ஸ் கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் ரொம்பவே சூப்பரான திங், டியூவல் ஆக்டிவ் சிம் கொடுத்துருக்காங்க. முன்னாடி எஸ் சீரிஸுங்கிற சாம்சங் ப்ரீமியம் ஃபோனில் மட்டுமே வந்துட்டு இருந்த இந்த ஃபியூச்சர் இப்போ இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு காலில் பேசிகிட்டு இருக்கப்போ செகண்ட் காலுக்கு கால் ரிசீவ் ஆகும். இந்த டெக்னாலஜி முன்னாடி ப்ரீமியம் ஃபோன்ஸில் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ நமக்கு ஓப்போவில் ஒரு மிட் ரேஞ்ச் ப்ரீமியம் செக்மெண்ட் ஃபோன்லேயே உங்களுக்கு இந்த டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. சூப்பரான ஆப்ஷன் அண்ட் ஃபாஸ்ட் டவுன்லோட் ஸ்பீடுக்கு 4x4 மீமோங்கிற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி ரொம்பவே நம்ம ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்ததா அட்டகாசமான 6000 mAh ஆஃப் பேட்டரி கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். அது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்க போது. ஸோ உங்களுக்கு 1 டே இல்லை 2 டேஸுக்கு பேட்டரி தாங்குன்னு சொல்லி கம்பெனி இதுக்கு நமக்கு சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அண்டு லாஸ்ட்டாக இந்த ப்ராசருக்கு 4 இயர்ஸுக்கு உங்களுக்கு ரெகுலரான அப்டேட்ஸும் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. பேட்டரியோட டூரபிலிட்டியும் 4 இயர்ஸுக்கு இருக்குன்னு சொல்லி கம்பெனி நமக்கு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன்ஸு. நான் சொன்ன ரிவர்ஸ் சார்ஜிங் ஆப்ஷனும் இதில் ஷோ பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு உங்களோட ஃபோனை யூஸ் பண்ணி வேறு ஃபோனுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். IP68 சர்டிஃபிகேஷனை பற்றி ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 360 பாடி ப்ரொடக்ஷனை பற்றி உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ஆல்ரெடி இந்த 14 விக்ரஸ் என்வாயன்மெண்ட் டெஸ்ட்டை பற்றி சொல்லிட்டேன். கேமரா டீட்டெயில்ஸும் சொல்லியாச்சு. நம்ம இப்போ கேமராவை லைவாக டெஸ்ட் பண்ணி கேமராஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ F29 கேமராவை லைவாக ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பார்க்குறீங்க 50 MB ப்ரைமரி கேமராவில் ஒரு ஃபோட்டோ கிளிக் அண்ட் அதிலே இன் சென்சாரில் 2xல ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுங்கள். கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். 1xல எடுத்த ஃபோட்டோ இது, 2xல ஃபோட்டோ, 1x ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கலர்ஃபுல்லாக நீட்டாக வந்திருக்கு. இந்த ஃபோட்டோவை பொறுத்த இதில் உங்களுக்கு ப்ராசஸிங்கில் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருந்தாலும் ஓகே, ஒரு இந்த பட்ஜெட் ஃபோனுக்கு பெர்ஃபெக்டான ஒரு ஃபோட்டோஸ் தான். அண்ட் போர்ட்ரேட்லேயே 1x 2xல இன் சென்சாரில் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். 2x ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் பண்ணுங்கள். போர்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸிங் ஓப்போ என்றைக்குமே குறை வச்சதில் சூப்பராக ப்ராசஸிங் பண்ணியிருக்கு. ஃபோட்டோட கிளாரிட்டியும் நார்மல் ஃபோட்டோவோட போர்ட்ரேட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த போர்ட்ரேட் 2x மோனோக்ரோம் கேமரா யூஸ் பண்ணி இந்த ஃபோன் போர்ட்ரேட் கிளிக் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் அடிஷ்னல் என்ன ஃபியூச்சர்ஸ்னு சொல்லி பார்க்கலாம். மோர் போங்க. மோரில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபோனில் என்னென்ன அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபியில் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இதில் நம்ம பார்க்குறது பேனோரமிக் வீடியோ, ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணலாம், டைம் லேப்ஸில் எடுக்கலாம், ஸ்லோ மோஷன் அண்ட் சூப்பரான திங் அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி இந்த ஃபோனில் உண்டு. இது வந்து நம்ம லாஸ்ட்டாக Reno 13 Proவில் பார்த்துருந்த அந்த ஆப்ஷன் இப்போ இந்த பட்ஜெட் ஃபோன்லேயே இந்த அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சூப்பர். அண்ட் வீடியோ கண்டிஷன் போங்க. வீடியோ பொறுத்த வரைக்கும் பேக் கேமராவில் உங்களுக்கு ஒரு 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் ஃப்ரேம்ஸ் ஆஃப் 30 ஃப்ரேம்ஸ் per செகண்டில் ஒரு 4K வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் பேக் கேமராவில். அண்ட் ஸ்விட்ச் டு ஃப்ரண்ட் கேமரா. நான் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் நம்ம 16 MPயில் சோனி சென்சார் சொல்லியிருந்தோம். சோனி சென்சாரில் நம்ம வீடியோவில் 1080pயில் 30 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் வரைக்கும் நம்ம வீடியோஸ் எடுக்க முடியும். அண்ட் ஃபோட்டோ கிளாரிட்டியை பொறுத்து ஃபோட்டோஸ் போங்க. ஃபோட்டோஸில் உங்களுக்கு 1x ஃபோட்டோஸ் ஒன்று கிளிக்குங்க. அதில் போர்ட்ரேட்லேயும் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே,
ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் போர்ட்ரேட் எடுக்க ஃபோட்டோஸ் நார்மல் ஃபோட்டோஸோட எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஃபோனில் நம்ம எடுக்கிற ஃபோட்டோ சோனி சென்சார் இருக்கிறதுனால ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. பேக் கேமராவோட ஃப்ரண்ட் கேமரா எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகுது. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் கேமரா டீட்டெயில் எல்லாம் சொல்லிட்டேன். அண்ட் அடிஷ்னலாக இதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே நான் எடுக்கிற வரிசையாக பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஓப்போ F29 பற்றி கம்ப்ளீட்டான டீட்டெயில்டு ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அதோட குவாலிட்டி எல்லாத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஃபோனில் அடிஷ்னலாக இன்னொரு ஃபியூச்சர்ஸ் இருக்குது. முன்னாடி வந்த ரெனோ சீரிஸில் மட்டுமே கொடுத்த ஏஐ ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இந்த ஃபோன்லேயும் கொடுத்துருக்காங்க. ஏஐயில் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ எரேசர், ஏஐ கிளியர் ஃபோட்டோ என்ஹான்சர்னு சொல்லிட்டு நிறைய ஏஐ ஃபியூச்சர் ரெனோ 13 ப்ரோவில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். அந்த ஏஐ ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இந்த ஃபோன்ஸ்லேயே இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் இந்த ஃபோனோட ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் இப்போ சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோன் 2 வேரியண்ட்டில் லான்ச் ஆயிருக்கு. ஒரு வேரியண்ட் 8GB 128GB, அடுத்த வேரியண்ட் 8GB 256GB. இதோட ப்ரைஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வேரியண்ட் வந்து 24,000க்கும், அதோட 256GB வேரியண்ட் வந்து 26,000க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ரீ புக்கிங் கம்மிங் 31 வரைக்கும் ப்ரீ புக்கிங் போயிட்டுருக்கு. ஸோ ப்ரீ புக்கிங் பண்ணுற கஸ்டமர் எல்லாத்துக்குமே ஒரு ப்ரீமியமான ஒரு ப்ளூடூத் ஹெட்செட், அடிஷ்னலாக கவர் கேசஸ் எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டீட்டெயிலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட காண்டாக்ட் டீட்டெயில் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இதை பற்றி கம்ப்ளீட் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.